கடைசியா போட்ட பதிவை பத்தி நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணி காலனியோட வரலாறை பத்தி பேச இருந்தீங்க. 1600களில் கிழக்கிந்திய கம்பெனியோட வருகை காலனி ஆதிக்கத்தோட ஆரம்பம். நறுமண பொருட்களும் துணிகாரமும் செய்ய வந்த பிரிட்டிஷ்காரனுங்க அதிகாரத்தையும் தந்திரத்தையும் பயன்படுத்தி நம்ம நாட்டிலேயே அடிமையாக்கி நம்ம நிலத்துல ஆக்கிரமிச்சு 200 வருஷம் நம்மளே ஆண்டு வந்தானுங்க. இப்படி நம்ம நாட்டோட அரசியல், பொருளாதார, கலாச்சார விடயங்கள் மீது ஆங்கிலேய ஆதிக்கம் கொண்டதையே காலனி ஆதிக்கம்னு சொல்றோம். இப்படி இருக்கும்போது காலன்ற வார்த்தை ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தோட தீண்டாமை அடையாளமா மாறி இருப்பது ஏன்னு பார்த்தோம்னா, குற்றப்பரம்பரை சட்டம் 1871. 1857 சுதந்திர போருக்கு பின்னர் காடுகளிலும் மலைகளிலும் வாழ்ந்து வந்த ஆதிக்குடி அவங்களே இந்த சமூகத்தின் ஆரம்ப குடி. போர்மரபு கொண்ட இந்த சமூகம் ஆங்கிலேயனுக்கு பெரும் சவாலை தந்துச்சு. இந்த சமூகத்தை அடிமைப்படுத்த இந்த சட்டத்தை கொண்டு வந்தான். இந்த சட்டத்தின் வாயிலாக பிறப்பாலேயே குற்றவாளிகள் என்ற ஒரு சமூகத்தையே அடிமைப்படுத்தலாம். இந்தியா முழுவதும் சுமார் 200க்கும் மேற்பட்ட சமூகங்களும், தமிழ்நாடு முழுவதும் சுமார் 68 முதல் 90 வரை உள்ள உட்பிரிவு சமூகங்களும் அடிமையாக்கப்பட்டது. இதுல ஆண்ட பரம்பரை, மோண்ட பரம்பரை எல்லாம் வரலாறு படிச்சா குற்ற பரம்பரையில இருந்திருக்கீங்க. இந்த குற்ற பரம்பரை சட்டத்தை எதிர்த்து பல தலைவர்கள் போராடினார்கள். உயர் சாதின்னு அழைக்கப்படுகிற பிராமணர் போன்ற சாதிகள் மட்டும் ஆங்கிலேயனுக்கு செம்படிச்சு கணக்கான தாலுக்கா அதிகாரின்னு உயர் பதவி பெற்றுச்சு. ஏண்டா அதிகாரத்தை நோக்கி வாழ்த்துக்கு புரட்டுலாம் உனக்கு கீழ் சாதி, அதிகாரத்துக்கு பயந்து கணக்கெழுதுலாம் உனக்கு மேல் சாதியாடா. இப்படி பல போராட்டங்களுக்கு பிறகு சுதந்திரத்துக்கு பின்பு இந்த சட்டம் நீக்கப்பட்டது. இப்படி குற்றப்பரம்பு சட்டத்துல சொல்ற சமூகங்கள் வாழும் இடத்த காலனின்னு குறிப்பிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இது ஏன் சுதந்திரத்துக்கு பின்னர் இன்றளவும் அழைக்கப்பட்டு வருதுன்னா, பொருளாதார பின்னணியில உள்ளவங்களுக்கு தொகுப்பீடுகள் எடுக்கப்பட்டுச்சு. அதுல பழைய ஆவண பெயரான காலன்ற பெயரு பயன்படுத்தப்பட்டு வந்துச்சு. சரி, இதுதான் வரலாறா? இதுல எங்க சாதிய தீண்டாம இருக்குன்னு பார்த்தோம்னா, அதான் இருக்கவே இருக்க வர்ணாசிரமம். நம்ம யார்ட்டையாவது அடிமையா இருக்கணும், அப்படி இல்லைன்னா நமக்குள்ள இருக்கிறவங்களையும் அடிமைப்படுத்தணும். அப்படி ஆதிக்க சமூகம் வாழ்ற இடம் ஊர்னும், ஒடுக்கப்பட்டவர்கள் வாழ்ற இடம் சேரினும் அழைக்கப்பட்டுச்சு. சேரின்ற சொல் இழிவானதா கருதப்பட்டதால அரசியல் மட்டத்திலையும் சமூக மட்டத்திலையும் காலனின்னு அழைக்கப்பட்டுச்சு. என்னதான் சொல் மாறினாலும் பிரிவினை மாறவே இல்லை. இன்றளவும் காலன்ற பேரை நகர்னு மாத்த சொல்லி நடவடிக்கையும் எடுத்தாச்சு. இந்த பிரிவினை மாற வரைக்கும், சமூகத்துல சமத்துவத்தன்மை நிலைக்கிற வரைக்கும் அங்க அம்பேத்கரின் குரல் ஒலிக்கும்.